வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நிலக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா காஞ்ச கடலை. உங்களுக்கு பச்சை கடலையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு வேக வைக்கும்போது உடனே வெந்துடும். இந்த மாதிரி காஞ்சி போன கடலைன்னா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு 3-4 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சுட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பெருசாக வந்துடுச்சு இது. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை வேக வைக்கிற டைம்லையே 3-4 விசில் வச்சு குக்கரில் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பாத்திரத்துலேயே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய், அதையும் வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு பாதி தக்காளி, அதையும் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக துருவின கேரட், இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் மாங்காய் கிடச்சதுன்னா அதை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டா ஆம்ச்சூர் பவுடர் இருக்கு இல்லையா, மேங்கோ பவுடர், அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்துட்டு இதை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா வாசனை வேணும், அதுக்காக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. இப்போ இதில் ஒரே ஒரு 1/2 லெமனை எடுத்து அதோடய ஜூஸை வந்துட்டு இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா வருது. இது வந்துட்டு ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான நிலக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.